வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாத ராசி பலனை ஒரு சாதாரண கணிப்பாக அல்லாமல் ஒரு அனுபவமிக்க ஜோதிடராக நான் உங்களிடம் நேரடியாக பகிர்ந்து கொள்கிறேன். கவனமாக கேளுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கப் போகிறது. துலாம் ராசி என்றாலே சமநிலை, நியாயம், அழகு, உறவுகளை மதிக்கும் தன்மை. ஆனால் கடந்த சில மாதங்களில் இந்த இயல்புகள் சற்றே சோதனைக்கு உள்ளாகி இருக்கலாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் 2 வழிகளில் இழுத்துச் சென்றிருக்கலாம். மனதில் குழப்பம், உறவுகளில் புரிதல் குறைவு, வேலை தொடர்பான தாமதங்கள், இவை எல்லாம் உங்களை சற்று சோர்வடைய வைத்திருக்கலாம். இதற்கு முக்கிய காரணம் கிரக நிலைகள். சுக்கிரன் உங்கள் உணர்ச்சிகளை அதிகரித்தார். சனி உங்கள் பொறுமையை சோதித்தார். ராகு உங்கள் சிந்தனையில் குழப்பத்தை உருவாக்கினார். ஆனால் இவை அனைத்தும் உங்களை பலப்படுத்தும் ஒரு பயிற்சி காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது முக்கியமான பகுதி. ஏப்ரல் 2026 கிரகநிலை. இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் 7ஆம் இடத்தில் இருப்பது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளை மிகவும் முக்கியமாக்குகிறது. நீங்கள் தனியாக செயல்படுவதை விட மற்றவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் அதிக வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி நல்ல நிலையில் இருப்பது ஒரு பெரிய பலம். இது உங்கள் வாழ்க்கையில் அழகு, வசதி, காதல், பணவரவு போன்றவற்றை மேம்படுத்தும். புதன் உங்கள் பேச்சுத் திறனை கூர்மையாக்குகிறார். நீங்கள் சொல்வது மற்றவர்களுக்கு எளிதில் புரியும். ஆனால் சனி இன்னும் ஒரு முக்கிய பாடத்தை கற்பிக்கிறார்: பொறுமை மற்றும் பொறுப்புணர்வு. ராகு சில திடீர் மாற்றங்களை தரலாம். இதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த மாதம் மிகவும் சாதகமான மாதம். குறிப்பாக டீம் ஒர்க் மற்றும் பார்ட்னர்ஷிப் மூலம் நீங்கள் முன்னேறுவீர்கள். மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை: அதிகமாக யோசித்து வாய்ப்புகளை இழக்க வேண்டாம். துலாம் ராசியின் பெரிய பலவீனம் ஓவர் திங்கிங். அதை இந்த மாதம் கட்டுப்படுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக உயரத்தை அடைவீர்கள். தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அல்லது புதிய இணைப்புகள் மூலம் லாபம் காணலாம். வெளிநாட்டு வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும். உறவுகளை நீங்கள் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்வீர்கள். இதனால் உறவுகள் வலுவாகும். சிலருக்கு புதிய காதல் தொடங்கும். திருமணமானாதவர்களுக்கு நல்ல இணை பற்றிய பேச்சுகள் நடக்கும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் திறந்த மனதுடன் பேசுவது மிகவும் அவசியம். உள்ளே வைத்துக்கொண்ட உணர்ச்சிகள் பிரச்சனையை பெரிதாக்கும். கம்யூனிகேஷன் தான் இந்த மாதத்தில் உங்கள் உறவுகளை காப்பாற்றும் முக்கிய விசை. குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் முடிவெடுக்கும் விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டால் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் மன அழுத்தம், சர்க்கரை அளவு, ஹார்மோன் சமநிலை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. ஒழுங்கான உணவு, தியானம், யோகா இவை மிகவும் உதவும். ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு வழிபாடு உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும். துர்க்கை வழிபாடு உங்களுக்கு உள் சக்தியை தரும். பெண்களுக்கு உதவி செய்வது, அன்னதானம் செய்வது, வீட்டில் தீபமேற்றுவது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். இப்போது இந்த மாதத்தின் மிக முக்கியமான செய்தி. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு தேர்வு மாதம். நீங்கள் குழப்பத்தில் இருந்து முடிவெடுக்காமல் இருந்தால் வாய்ப்புகள் உங்கள் முன் வந்து போய்விடும். ஆனால் நீங்கள் தைரியமாக, தெளிவாக, சமநிலையுடன் முடிவெடுத்தால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். துலாம் ராசி அன்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், சமநிலை என்பது உங்கள் பலம். ஆனால் அந்த சமநிலையை காக்கும்போது தைரியமான முடிவுகளையும் எடுத்தால்தான் வெற்றி. இந்த மாதம் நீங்கள் உங்களையே நிரூபிக்கும் ஒரு காலம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் வடிவமைக்கப் போகிறீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இதுபோன்ற ராசிபலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.